ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் ட்ரையலை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மைன்கிராஃப்ட்டுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையல் டெலீட் பண்ணி தான் ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா அதனால தான் அது டெலீட் பண்ணிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 29 rupees கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இதுக்குன்னா உங்களுக்காக தான் வீடியோ போடுறதுக்கு, அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இது கொடுத்து வாங்கியிருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரொம்ப காசு கொடுத்துலாம் நான் விளையாடலை. 29 rupees கொடுத்து தான் நான் விளையாடிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இது ரொம்ப விருப்பம் இருந்தனால நான் ஃபஸ்ட்டே விளையாடிட்டேன். ஓகே, நான் வந்து ஒரு தனி வீடும் கட்டியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 floor தான். ரொம்ப அழகாக ரொம்ப இதுவாக தான் கட்டியிருக்க மாட்டேன். ஓகேவாக இருக்கும். இது ஃப்யூச்சரில் பெருசாக கட்டலான் இருக்கோம். அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப பெருசாலாம் இல்லை, பெருசாக லைட் வில்லேஜ் மாதிரி அந்த பெருசாக கட்ட போகிறேன். இது ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பெருசாக கட்டுறதுக்கு ஒரு இது யோசிச்சு வச்சுருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். நம்ம சேனலை இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நைட்டாக போகுதுங்க. இதுதான் முன்னாடி செம்மையாக இருக்குல்ல. நான் தான் வளர்த்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி ரொம்பலாம் நிறையலாம் வளரல. வீடியோ வர்றது போனால டக்குன்னு வளர்ந்துருச்சு போல. சரி, எப்படியோ சரி. ஐயோ, என்னடா வீடியோக்குள்ளே போக முடியல. இதுதான் செகண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நான் அப்புறமா காட்டுறேன். படிச்சுட்டேன். இந்த மான்ஸ்டர் தொல்லை தாங்க முடியாது. சரி, ஓகே. இப்படி இந்த ஏணிப்படியில் போனோன்னா மொட்டை மாடி நிறையா பிங்க் கலர் ட்ரீ வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மேலே தான் பிங்க் கலர் ட்ரீ இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இங்கெல்லாம் விதைய போட்டிருக்கேன். இதோ இங்கெல்லாம் இன்னும் வளரலை. நார்மல் ட்ரீயும் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. அதனால அங்கே ஜூமாக இருக்குது பாருங்க, அந்த இடத்துல அங்கெல்லாம் அதுவும் விளையாடப்பட்டிருக்கேன். எனக்கு பிங்க் கலர் ட்ரீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்க, நீச்சல் அடிச்சிட்ருக்கான். இவங்க காட்டுறேன், ஏதோ உள்ள நீச்சல் அடிச்சிட்ருக்கான், சரிதா? சரி, அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது ஆக்சுவலி முன்னாடி போய் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நான் திருப்பியே போய் காட்டுறேன். இதுவும் நான் தான் வச்சேன். இந்த வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 day ஆச்சு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு இந்த வில்லேஜ் பார்க்கும்போது. இப்போ இந்த மரத்தை நான் தான் வளர்த்துருக்கேன். செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த இது சும்மா தான் காலியாக தான் இருந்துச்சு. அப்படி இங்கேயும் காலியாக தான் இருந்துச்சு. ஆடை பிடிச்சி வளர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இது 3 குதிரை இல்லை, என்னன்னு தெரில, ட்ரேடர்கிட்ட இருந்து வாங்கி பிடிச்சி இங்கே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோழியும் நான் வச்சேன், கவ்வும் நான் தான் வச்சேன். ஓகே, இங்கே கவு இருக்குது, அது விடுங்க. ஓகே, சரி. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா வீடியோவும் காட்டியிருந்தேன். நிறையலாம் இருக்காது, மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் 1-2 வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த மைன்கிராஃப்ட் ட்ரையலு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட ட்ரேடு கொடுத்து பார்ப்போமா என்ன வருதுன்ட்டு. சரி, இதெல்லாம் ஓகே. இதோ இங்கே கீழே தண்ணி போட்டால் இங்கே ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மைன்கிராஃப்ட், அது வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் பர்லர், இதுதான் இந்த பர்லர் தான் எதுக்கு வச்சுருப்பானே. சரி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது. இதுதான் அப்கிரேட்
உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இது பார்க்க வெளியே பார்க்குறீங்க ரொம்ப பெருசாக இருக்குங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கு. மேலே ஒரு வீடு இருக்கும், அதை நான் காட்டுறேன். லாஸ்ட்டாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள போகும்போது முன்னாடி நம்ம வீடை பார்த்துட்டு போயிடலாம். இது உள்ள கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் வீடு. ஆக்சுவலி இந்த மைன்கிராஃப்ட்டுக்கு நம்ம ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அது யாருன்னா தம்பி தான். இருக்கியாடா? இருக்கேன். ஓகே, அவனுக்கு ரொம்ப யூடியூப்லலாம் ரொம்ப பேச வராது. பேசுவான், ஏதோ பேசுவான், தண்ணீரி பேசுவான். ஆனால் ஓகே, இப்போ நம்ம ஒரு மேலே சொன்னல, அந்த மேலே இருக்கிற இடத்துக்கு போகணும். இதுதான் வச்சுருக்கேன். கொஞ்சம் டைமண்ட்லாம் நான் வந்து இங்கே அங்கே ஒரு தூரத்தில் ஒரு பிளாக் கலரில் இருக்குல்ல, பிளாக் கலர் தெரியுதா இல்லைன்னு தெரில. அந்த பிளாக் கலரில் அந்த செஸ்ட் இருந்துச்சு, செஸ்ட்லேருந்து ஆட்டையை போட்டது தான் அது. ஓகே, நம்ம மேலே போகும்போது கண்டிப்பாக க்ரீப்பர் யாராவது இருப்பாங்க. நான் நடப்பேன். சரி, நல்லா அடிச்சாச்சு. பின்னாடி அப்படின்ற எனக்கு ஒரு டவுட்டு. இது எதுக்கு பெல் இருக்கு? இது ஆக்சுவலி வில்லேஜ். ஆக்சுவலி ஏதாவது அந்த போருக்கெலாம் வருவாங்கல்ல, போருக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படின்னா நீனும் வீட்டுக்குள்ளே ஓடிடு. டேய் சரி, ஓகே. இது என்னடா வர மாட்டேங்குதுல்ல. ஓகே, நான் கீழே போய் காட்டுறேன். ஐயோ டேய் என்னடா? ஓகே, இங்கே ஒருத்தன் கொடுத்துட்றாங்க. அது என்ன போகிறாங்க? சரி, இந்த வில்லேஜ்லாம் நான் உங்ககிட்ட காட்டல. உங்ககிட்ட ட்ரெயின் வாங்கி பார்ப்போம். போடு, என்னென்னா கொடுக்குறான். ஆக்சுவலி இப்போ எனக்கு என்னன்னு தெரில. ஆமாம், இந்த மீசெல்லாம் வச்சுருக்காள, அவன் யார்? மீசை யார்? ரெட் கலர் சொக்கா போட்டு மீசை வச்சு. ஓ, இந்த இது ரிப்பன் கூட தலை. அதுவும் இப்போ தானே நான் அவங்ககிட்ட ட்ரேடு வாங்கி கொடுத்தேன். எங்கே போனானோ? டேய் சிவா, இங்கே க்ரீப்பர் இருக்குன்னு செம்மையாக பயந்துட்டேங்க. இப்போ நீ வச்சதுலேயே நீனே பயந்துட்டியா? ஆமாடா, பபுள்ஸ் இருக்காங்க தெரிலடா. சரி, அவங்ககிட்ட இப்போதைக்கு அடி வாங்க இருக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஹெல்த்து. நீனே போய் குளியில் சிக்கிற பத்தியா? பின்ன நம்மளுக்கும் வேணாமா? ஏய் அதான் வாடா 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 வாடா. ஷீல்டு வச்சுருக்கியா? ஒன்றுமே வைக்கலடா, ஆர்மர் மட்டும் தான் போட்டிருக்கேன். வாடா வாடா வாடா. டேய் இருறா. இவன் என்னடா கண்ணக்கா முழுக்கா போட்டுட்ருக்கான்? நீ வளைஞ்சு அடின்னு சொல்லல. ஒரு அடி கூட படாமல் இருக்கான். ஏதோ சத்தம் கேட்குது பின்னாடி. ரெண்டு சாமியும் வில்லேஜஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூடிய நான் விளையாடுறேன். எப்படி நான் விளையாடி கற்றுக்கிட்டேன். பாரு, எலும்பு இந்த நல்ல எலும்பெல்லாம் கிடச்சிச்சு பார்த்தியா? ஓகே, எப்படியோ வந்ததுக்கு விளையாடி கொடுத்துட்டேன். சரி, நான் இந்த பையனை பார்க்கணுன்றதான். ஆனால் அந்த பையனை எங்கன்னு தெரியல. எந்த பையன்? அதான் இந்த ரிப்பன் கட்டிட்டு இருப்பான்னு சொல்லி. அதான் வீடு இங்கேயே இருக்குது, மேலேயும் இருக்குது. இதோ இதுதாங்க. இது ஆக்சுவலி என்னன்னு தெரியல, மோஸ்ட்லி என்னன்னு தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது
நானும் பார்க்காம தான் தெரியல. சரி நம்ம மேலே போவோம். மேலே டே 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 இருடா. இந்த லிஃப்ட் வழியாகவே நம்ம யூஸ் பண்ணி போயிடலாம். இதுதான் நம்மளுக்கு ஒரு உடைக்க போகிறோம். மேலே போய் உடச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா வர்றதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே வந்தாச்சு. ஓகே எட்ராது. ஓகே. ஓ அப்பா. ஓகே எப்படியும் வந்தாச்சு. கஷ்டப்பட்டு தான் ஏறி போகிறேன் போல. ஓகே இதுதான் இத்தனோண்டு இதுதாங்க இவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். அடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அது நான் சொன்னேன்ல அதுக்காக தான் அடிச்சு விட்டேன். பாருங்கள் எவ்வளோ இது. ஓகே கீழே குச்சியில் அதுக்குமா வழியாக அடிச்சு வாங்கணுமா? ஆமாம். சரி இங்கேருந்து வில்லேஜஸ் நிறைய இருந்தாங்க. நான் தான் அவங்கள வெளியேற்றினேன். ஏன்னா நிறைய வில்லேஜஸ் இருந்தாங்க. அந்த ரெட் கலர் ரிப்பனும் இருந்தான். அந்த தண்ணியோட தான் இருந்தான். ஓகே இந்த செஸ்ட்டு முன்னாடி எடுத்தோமா இல்லையான்னு தெரில. சரி அந்த இது எடுக்கோ மேம். அதை எடுத்தால் தான் வெளியே போடணும். அவனும் வெளியே போட மாட்டான், நம்மளும் வெளியே போட மாட்டான். அதான். ஐயோ நைட் ஆயிடுச்சுங்க. சன்செட் அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்கும்டா. இனிமேல் எல்லாருமே நம்மளுக்கு அழகாக இருக்கிறாங்க. ஓகே வீடுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நான் மேலே போயிட்டு அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன டக்குனு தூங்கி இஷ்டம்? டே இது கேமுடா. சரி அழகாக இருக்குது. ஓகே இதுக்கெல்லாம் ரசிக்க நம்மளுக்கு நேரம் இல்லை. இன்னும் நிறைய பண்ணணும். அந்த ரெட் கலர் ரிப்பனை தான் எங்கன்னா தேடிட்டுருக்கேன். அவன் மட்டும் கையில் கடிச்சான். டே எங்கடா போனேன்? நானும் ஒரு வீட்டில் தேடி பார்க்குறேன். ஆனால் எங்கேயுமே தெரிலங்க. சரி ஸோ நம்மளாம் அதே விட்டான்டா. அங்கே ஒரு வீடு இருக்குது. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன்னா இல்லையானு தெரியல. சரி போய் பார்ப்போம். ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு போகணுன்றேன். போகல. டே போயிருக்கோமாடா? இல்லையே. சரி இப்போ போயிடுவோம். இல்லைங்க போயிருக்கேன். நான் போயிருக்கேன். ஆனால் ஜெரிக்கு வந்திருக்கானான்னு தெரியல. நான் போயிருக்கேன். ஓகே அது என்னது கீழே இப்படி கட்டு இருந்தா ஆக்சுவலி ஸ்மோக்கர்லாம் நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். என்னது இந்த சைடு எதுக்கோ வச்சுருக்காங்க. அதை உடச்சி கட்டு என்னன்னு பார்ப்போம். அந்த மேலோட என்ன ஸ்டோன் பிக்கப்ஸ். சரி இது ஆக்சுவலி நம்ம மைன்கிராஃப்ட் ட்ரையர்லேயே பார்த்துருக்கோம். இவங்க தான் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் கலர் ரிப்பன் போட்டோம். அவனை ஆக்சுவலி நம்ம அழிய வச்சுட்டோம் போலங்க. மரத்து மேலாம் பிடிச்சி அந்த ஐயோ பாட்டில் இருந்து அல்ட்ரா பாட்டில். இந்த பாட்டே ஒரு அசிங்கமாக இருக்குது. நீ அல்ட்ரா பாட்டுக்கு வர கொண்டுவா. நானே இன்னொன்று ஒரு இது இந்த ஒரு இடத்த நான் உங்ககிட்ட காட்டவே மறந்துட்டேன். இது ஆக்சுவலி ஒரு மைனிங் ரூம். அப்போ நான் க்ரியேட்
பண்ணிட்டேன். இது பாதியிலே தான் இருக்குது. அதுக்கு நம்ம இப்போதைக்கு போகலாம்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ ஏதோ எடுக்க வந்தேன், நான் என்ன எடுக்க வந்தேன்னு மறந்துட்டேன். இது எல்லாமே வந்து இந்த இப்போதைக்கு இங்கே வைப்பேன். ஏன்னா இந்த இது ரிபன்காரெல்லாம் தேடிட்டே இருக்கேன், எங்கே போனானே தெரில. ஓகே, இப்போ நான் ஒரு ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அது ரேட்டு தர இரா இந்த டைம் மேக் பண்ணிட்டு ஐயே இந்த இடம் மேலே ஒரு இது பெட் வச்சுருக்கேன். அந்த பெட்டு நம்ம ஓகே, ஏன்னா வந்து நல்லா நம்ம பண்ணை வைக்கலாமா? பண்ணை நம்ம எதுக்கு வைக்கணும்? அதான் சுற்றி இருக்குது. ஆக்சுவலி ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக வைப்பேன் பண்ணை. இப்போதைக்கு நான் ஃப்யூச்சரில் நாங்கள் ரொம்ப பெரிய இதாக கட்டிட்டு அப்போ வைப்போம். இது தர அந்த டைமண்ட் அது டைமண்ட் இல்லை, கோல்டன். அது ஆக்சுவலி இப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த ஒரு இடம் காட்டினது அந்த செஸ்ட்டுக்குள்ளே கோல்டு இது பிளாக் இருந்துச்சு. அது எடுக்க போகும்போது ஜெரிக்கு என் தம்பி வாங்கிடுச்சு. அது எந்த பிரச்சனையும் தெரியல. அது இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பாக இல்லை ஏதாவது போட்டாங்கன்னு தெரியல. அந்த டைமண்ட் பிக்சர்ஸ் வச்சு தான் அது வச்சேன். கோல்டா? இந்த பால் பக்கத்தில் அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, இதை வச்சுட்டு காட்டுறேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ஆக்சுவலி ஃபிஷ் இருந்துச்சு. பூனை ஏதோ கடிச்சு சாப்பிட்ருச்சு போலங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிஷ்ஷு. ஓகே, நைட் ஆயிடுச்சு. தூங்கலாமா? காலையில் ஆனால் நைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, எது எப்படியோ இது என்னது? நம்ம அந்த போன மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல்லையும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்குறோம். ஆனால் என்னென்னு இன்னுமே எனக்கு தெரியல. இது எங்கடா வீட்டுக்குள்ளே மரத்து போகுதுருக்கு. வெளியெல்லாம் மரம் இருக்குது. அது வீட்டுக்குள்ளேயே வளர்க்க இஷ்டப்பட்டு உங்க தைரியம் இருக்கு அவளுக்கு. டே நானா வளர்க்க இல்லை, நம்ம ஒரு வீடு கட்டலாமா? நல்லா தோணும் எனக்கு. நல்லா தோணுடா, நல்லா தான்டா தோணுது. என்கிட்ட ஷியர்ஸும் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி பாதி வரல. ஓகே, ஷியர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது. அட இல்லைடா, வெயிட் பண்ணுறா. அதுக்காக ஒரு பக்கத்தில் வாட்டர் போட்டா அப்பா நல்ல வேற தண்ணியில் கரெக்டாக குளிச்சிட்டேன். இப்போ தான் இருக்கிறதுலே உருப்படியான ஒரு வேலை எவடா அது? நான் அப்போது தூங்கிலான்னு கேட்டேன். நம்ம வீட்டிலேருந்து ஒரு பாட்டி அவன் வீட்டிலேருந்து தான் நானே பார்த்து டிபி காஃபி பண்ணி பார்த்து எடுத்தேன்டா. எக்ஸ்பீடு அதான் எடுத்து தான் இருக்கேன். சரி, இப்போ நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ஷீட் தான் வச்சுருக்கேன். அதனால அந்த ஷீட்டு கடையிலேருந்து நான் ஷீட்டு புல் மட்டும் நிறைய வச்சுருக்கேன். இந்த உள்ளே வச்சு நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம்.
ஆமாம். அதுக்காக நான் இது எப்படி சொல்ல இந்த பெட்டு ஆக்சுவலி நைட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு நம்மளுக்கு படுக்க விடுவாங்க. அதனால இதெல்லாம் ஓகே தான். டார்ச் லைட் யார் எடுத்துக்கோ? கொஞ்சம் சத்தமாக எடுத்துக்கோ. இருடா, நான் இன்னும் எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே சொல்லிட்டியாடா. ஓகே, நம்ம வீட்டுக்கு மேலே தான் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இது தீக்கலை மரம் எல்லாம் இருக்குது. இல்லையா, நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கு, மாதிரிலாம் இருக்கு. டேய், நம்ம வில்லேஜுக்கு மேலடா, போதுமா? நானே ஒரு ஏழாங்குளமாக பேசுகிறேன். நீ வேற இல்லை வேற. பார்க்க முடியாது. டேய், உன்னை நல்லா தான் பேசுகிறேன், நீ நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லை. டேய் இல்லை, எனக்கு தெரியல. சரி, ஒன்றும் நீ அப்போவே ஒன்றுமே சொல்லடா. அடுத்த தடவை எங்கள் வீட்டுக்கே வராதா, ஓடி போயிடா. அப்படி எங்கேயோ ஓடி போயிடு. ஓடி போயிட்டே சொல்லுவாங்க. சரி, இங்கே இருக்கிறதுக்கு ஒரு செஸ்ட் மட்டும் இருக்கும். நமக்கு மைண்ட் பண்ணுறதுக்காக நல்லா பெஞ்சிட்ருக்கு. என்ன கையில் கிடச்சிச்சு? ஸ்டிக்கு தான், ஆறதான் இல்லை. கடவுளாக பார்த்து தூக்கி போட்டாங்க. ஒரு ஸ்டிக்காடா. சரி, நம்ம அந்த பெட்டு வச்சோம். பெட்டு கவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பயணத்தை தொடங்கும். வாங்க நண்பரே, எல்லாரும் சேர்ந்து போகலாம். இது டோரா பூஜையே பார்த்துட்டோம் போல. போன வாட்டி டோரா எங்கள் வீட்டுக்கு வந்தா, என்னன்னு தெரியல. நான் போயிட்டு வரதுக்குள்ளே உசுரை முடிச்சுட்டு ஓடிட்டா. எதுக்காக இருக்கும்? திருட்டு பையன் வீட்டில் இருந்துன்னு தெரியாமல் ஓடி போயிருப்பாங்க. இப்போ ஓகே, நானும் தோன்றேன். இவ்வளோ தூரம் தான் தோணியிருக்கேனா? சரி, எப்படி தான் மைண்ட் கிராஃப்டில் ப்ரோ பிளேயர் இவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டியிருக்காங்களோ. ஓகே, இங்கே ஒரு டார்ச் வச்சுப்போம். நான் தோண்டி தட்டா ஒன்றும் தேவையில்லடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். திடீர்னு தோண்டிட்டு இருக்கும்போது தண்ணி வந்துருச்சுங்க. எங்கேருந்து வந்துச்சு? மேலேருந்து வந்துச்சு. ஏய், தோண்டிட்டு இருக்கும்போது நீ மேலே வந்துச்சுன்னு சொன்னேன். அங்கேருந்து தான் வருது போகாது. கோபால் ஸ்டோன் சொல்லிட்டு. கோபால் ஸ்டோனா? ஆமாம். டே, கோபால் ஸ்டோன்டா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோபால் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு. நினைப்பேன், ஏன் நினைக்க மாட்டேன். 64 ஸ்டோனே தாண்டி வந்துட்டேன். இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். கண்ணுக்கு எத்தனை தூரம் ஒரு கோல் கூட கிடைக்கல. ஆமாம் மக்களே, நானும் தோண்டிட்டு இருக்கேன். 2 இது முடிஞ்சிச்சுங்க. பாருங்க எவ்வளோ தூரம் தோண்டிட்டு வந்துட்டு. சரி, இன்னும் ஒரே ஒரு டார்ச் தான் இருக்குது. ஓகே, இது இந்த சைடில் கிராவரை தோண்டி போட்டாங்க. ஸோ நான் கோழி வச்சு கிடச்சிச்சுன்னா காட்டுறேன் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்ச் எடுத்துகிட்டு வந்துடலாம். டார்ச்சே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், ஒரு கோல் கூட கிடைக்கலங்க. இதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குல்ல. ஆமாம். சரி, நம்ம நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்துட்டேன், என்ன பண்ணனே தெரில. வேறு வழியில் உசுரை பிடிச்சிட்டு கையில். ஓகே, பக்கத்தில் தானே இருக்குது வீடு, ஓடினாங்க. ஓகே.
எவ்வளோ வில்லேஜர் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. வாங்கடா நம்மக்கிட்ட காப்பாடு இருக்குனாலும் உடனே முடிச்சோம், இல்லைன்னா சான்ஸ் இல்லை தான். அது மட்டும் இல்லாமல் 7 XP கிடச்சிருக்கு. ஏங்க இது என்னதுடா? மந்திரம் போடுவோம் பார்த்துக்கு உசுரா வந்துக்கும். ஓகே ஓகே. ஆனாலும் நம்ம ஓகே எங்கடா போயிருக்கு? இங்கே இருக்கான். நான் அவனை பார்க்கல. உடஞ்சி போய் அடிங்க. இந்த இது எடுத்துக்கோ, பிக்காக்ஸு. அந்த ஸ்குவாட் இல்லை, இந்த செல் பக்கத்தில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. அப்போ தான் அடிக்க ஈஸியாக இருக்கும். போடு, ஒரே போடு. ஓகே சரி. ஐ திங்க் ஸோ இந்த சாமி இதெல்லாம் வந்து அந்த ரிப்பனில் கட்டினவனை அடித்து தூக்கி எழுதிட்டாங்க போல். சரி, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு இதுவை தோணுது. இந்த இந்த சாமி ஒரு மந்திரமை போடுற மாதிரி ரிப்பன் தலையில் கட்டியிருந்தால அவனே இருந்திருப்பானோ. எதனாலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நாங்கள் உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுறேன். சரி, பாய்.